Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு தாங்க பார்க்க போறோம். இது நீங்க சாப்பாட்டுக்கு சைடு டிஷ்ஷாவும் தொட்டுக்கலாம் இல்ல பசஞ்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீர்க்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு நம்ம பருப்பு வேக போட்டுறலாம். அதுக்கு இங்க வந்து ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். இதுல 1/2 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கறேன். இதோட ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். இத ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. இத வந்து நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தோலை சீவிட்டு இத சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா பீர்க்கங்காவிலேயே தண்ணி வரும். அதனால் ரொம்ப சேர்த்தா நமக்கு கூட்டி தண்ணியாகிடும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு தண்ணி இருந்தால் நமக்கு போதும். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக காய் முழுகிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போடுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தாளிப்புக்கு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இதோட இங்கே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவு இருக்குது. இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நமக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும். அந்தளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நமக்கு மசாலா கருகிடும். அதனால ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் 2 நிமிஷம் கழிச்சு. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சா பருப்பு காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா நமக்கு கூட்டு வந்து நல்லா தடிப்பாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு பசஞ்சு சாப்பிட போகிறதுனால 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுவே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப தண்ணியாகவும் வைக்காதீங்க, நமக்கு கூட்டு வந்து நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கூட்டு நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்ல. இதையே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.